guys, welcome back to our channel. So நான் உங்கள் சனா. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குக்கிங் வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப நாள் கழித்து நம்ம இந்த வீடியோவே குக்கிங் வீடியோஸ்லாம் நம்ம இது வரைக்கும் போட்டதே கிடையாது. ஸோ இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்து குக்கிங் வீடியோ போட போகிறோம். அதுவும் என்ன ஒரு புது டிஷ்ஷோட வந்திருக்கேன். புது டிஷ்ஷுன்னு சொல்ல முடியாது, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு டெசர்ட். அதர் தேன் தட் குலாப் ஜாமுன் செய்ய போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம குலாப் ஜாமுன் மிக்ஸை வந்து ஒரு பவுலில் கொட்டிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா அதில் வந்து பால் ஊற்றி அது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த மாவை வந்து கொட்டி வச்சுக்கணும். இதில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு அசிஸ்டண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட் அங்கே போயிருக்காங்க. பாலை வந்து பால் வந்து ஸோ நம்ம அசிஸ்டண்ட் வேறு யாரும் இல்லை, இதுதான் நம்ம அசிஸ்டண்ட். இதான் வந்து நம்மளுடைய அசிஸ்டண்ட். பால் வந்து சூடான பால் எடுக்கணும். ஒன்று நீ காட்டிக்கிட்டு இருக்க. நான் வந்து ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு பால், அதை அப்படியே எடுத்து ஊற்றி இது பண்ணுறேன். இந்த பால் வந்து ஐஸ் பால். டவுட்டாக தான் இருக்கு. நான் வந்து பார்க்கவே இல்லை. நான் இப்போலாம் செஞ்சேன், அந்த ஞாபகத்தில் அப்படியே ஞாபகத்தை செஞ்சுட்ருக்கேன். ஸோ வந்து இதுக்கப்புறம் குக்கிங் வீடியோஸ்லாம் வேணும் அப்படின்னா வந்து மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். குக்கிங் வீடியோஸ் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் லைக் பண்ணுவீங்க guys. நான் ஃபஸ்ட்டு போய் எனக்கு ப்ராப்பராக வர மாட்டேங்குது. ஸோ அதனால நான் ஃபஸ்ட்டு போயிட்டு ஒரு வீடியோ ஏதாவது ஒரு பார்த்துட்டு வரேன். அதுக்கப்புறமா நான் மேக் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து வீடியோஸ்லாம் வந்து பார்த்துட்டு வந்துட்டேன். இப்போ வந்து நம்ம மாவு எல்லாத்தையும் ஊற்றி வச்சிட்டோம். நான் தான் இந்த மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க, ரொம்ப பிசையாமல் வந்து லைட்டாக பிசைஞ்சு வச்சுக்கணும். இப்போ வந்து நம்ம சுகர் சிரப் ஆட் பண்ண இப்போ இதில் வந்து நம்ம சுகர் சிரப் வந்து செய்ய போகிறோம். இப்போ நம்ம இந்த கப்பில் வந்து 2 கப் சர்க்கரை எடுக்க போகிறோம். இன்னும் ஒரு கப் எடுத்துக்கலாம். இப்போது 2 கப் சர்க்கரை இதில் நம்ம வந்து போட்டாச்சு. இதே கப்பில் வந்து 2 கப் தண்ணி ஊற்ற போகிறோம். இப்போ எல்லாத்தையும் ஊற்றியாச்சு. 2 கப் தண்ணி, 2 கப் சர்க்கரை எல்லாத்தையும் ஊற்றியாச்சு. இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு சிம்மிலே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கோம். ஸோ இது வந்து அடி பிடிச்சாலும் பிடிக்கும். ஸோ அதனால் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே வந்து இருக்கோம். ஸோ இப்போ வந்து நான் வந்து ரொம்ப நாள் கழிச்சுன்னு சொல்ல முடியாது, குலாப் ஜாமுன் செஞ்சு ரொம்ப நாள் ஆகுது. ஆனால் வந்து சமைக்கிறது இந்த மாதிரி இதெல்லாம் செஞ்சு ரொம்ப நாள் ஆகும். அது அடிக்கடி செய்கிறது தான். அப்படியே நல்லா இந்த ப்ராசஸ் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுலேயும் ஒரு பிக்கஸ்ட் ப்ராசஸ் அப்படின்னா வந்து அந்த உருட்டுறது தான். ஒரு கிராக் இல்லாமல் உருட்டணும். அதுக்கப்புறம் வந்து அப்படியே அதே ஷேப்புக்கு உருட்டணும். ஸோ இந்த மாதிரி 2 விஷயத்தையும் நம்ம வந்து கரெக்டாக பண்ணணும். ஸோ அதுதான் வந்து ஸோ இதுக்குள்ள இந்த பாகு ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து அது எல்லாத்தையும் உருட்டணும். இதில் வந்து ஒன்று டெஸ்ட் பண்ண சொன்னாங்க. என்னென்னா இதில் ஏதோ ஒரு மாதிரி ஸ்டிக்கியாக வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸ்டிக்கினஸ் வந்துச்சு.
நான் வந்து இதில் ஏலக்காய்லாம் போடல, எனக்கு ஏலக்காவே பிடிக்காது. உங்களுக்கு வந்து ஏலக்காய் பிடிக்குன்னா நீங்கள் ஏலக்காய் போட்டுக்கோங்க. எனக்கு வந்து ஏலக்காய்லாம் பிடிக்காது. நான் வந்து ஏலக்காய் போடல. அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் அந்த தண்ணி மட்டும் வச்சுருக்கேன். இது முடிஞ்சதுக்கப்புறம் உருட்டணும். உருட்டிட்டு பொரிச்சு எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஒரு 2 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் மட்டும் கழித்து இதை நம்ம வந்து எடுத்துடலாம். ஏன்னா வந்து அந்த ஸ்டிக்கினஸ் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப வந்துடுச்சுன்னா வந்து கட்டி ஆயிரும். லைட்டாக வரும்போதே வந்து ஆஃப் பண்ணிடுச்சு. ஆஃப் பண்ணிடலான் இருக்கேன். ஸோ வந்து இதெல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து இந்த மாவு வந்து கொஞ்சம் ஊறி இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ இதில் வந்து நம்ம லைட்டாக கையில் நெய் இல்லைன்னா வந்து எண்ணெய் வந்து தடவிட்டு அப்புறமா வந்து உருண்டை பிடிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். என்னுடைய அசிஸ்டண்ட் வந்து ஊர் சுத்த போயிட்டாரு. எப்படி உருட்டணும்னா ஒரு ட்ரிக்கு வேறு சொல்லியிருக்காங்க. கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா ப்ரெஷர் கொடுத்து நல்லா உருட்டணும். நல்லா ப்ரெஷர் கொடுத்து உருட்டணும்னா மெதுவாக ரிலீஸ் பண்ணணும். சொன்ன மாதிரிலாம் வந்துருக்கு. பிளேட்டில் வச்சுட்டு எல்லாத்தையும் அதே மாதிரி ஊட்டி எடுத்துக்கலாம். சக்ஸஸ்ஃபுல்லி வந்து சூப்பராக உருட்டி முடிச்சிட்டோம் எல்லாத்தையும். இப்போ இதை வந்து பொரிச்சு எடுத்துடலாம். வந்து இந்த இதெல்லாத்தையும் பொரிச்சு எடுக்கணும். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பாத்திரத்தை வச்சிடலாம். சூடாக இருக்கு, எடுத்து வச்சிருவோம் ஃபஸ்ட். இப்போ வந்து அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. இதில் வந்து நம்ம பாத்திரம் கல் சூடானதுக்கப்புறம் வந்து எண்ணெய் ஊற்றி நம்ம வந்து பொரிச்சு எடுக்கலாம். எண்ணெய் ஊற்றிடலாம். இப்போ வந்து எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம இந்த பால்ஸ் எல்லாத்தையும் போட்டுடலாம். எண்ணெய் வந்து லோ ஹீட்லேயே தான் வந்து ஹீட் ஆக வைக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இந்த தடவை தான் வந்து பால்ஸ் எல்லாமே ரொம்ப கரெக்டாக வந்துருக்கு. எனக்கு எல்லா வாட்டியுமே வந்து கிராக்ஸோடு தான் வரும். ஆனால் இந்த வாட்டி சூப்பராக வந்துருக்கு.
எப்போவுமே மழை பெஞ்சிட்டு இருந்தால் பரவாயில்ல, காலையில் வந்து வெயில் அடிக்குது, ஆனால் வந்து சாயந்தரம் மழை பெய்யுது. இப்போ வந்து மழை பெஞ்சு விட்டுருச்சு, ஆனால் செம்மையாக வந்து வேர்க்குது, நல்லா நிற்கவே முடியல கிச்சனில். இது வந்து கொஞ்சம் கரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இதை எடுத்து மாற்றி சர்க்கரை சிரப், சுகர் சிரப் இதை எல்லாத்தையும் போட்டுக்கலாம். நம்ம குலாப் ஜாமுன் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, பார்த்தீங்களா? செம்மையாக இருக்குல்ல? இப்போ வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சாஃப்டாக கிராக்கே இல்லாமல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து நான் ட்ரை பண்ணுறேன், அடுத்து என்னுடைய அசிஸ்டண்ட் வந்து ட்ரை பண்ணுவாங்க. நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம அசிஸ்டண்ட் கொடுக்குறோம். சொல்லு, பிடிச்சிருக்கா? ஸோ வந்து அசிஸ்டண்ட்டும் வந்து ரிவ்யூ கொடுத்துட்டாங்க, நல்லா இருக்குன்ட்டு. ஸோ வந்து இந்த குலாப் ஜாமுன் ரெசிபி வந்து சூப்பராக வந்துருக்கு. ஸோ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகிட்டு இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பாய்.